குணத்ரய விபாக யோகம் அப்படின்ட்டு 14வது அத்தியாயம். 3 குணங்களை இங்க பிரிச்சு சொல்றார். இது மேல திருப்பி 16, 17 அத்தியாயங்கள்ல இதை பத்தி விஸ்தாரமா வரப்போகுது. ஆனா அந்த 3 குணங்கள் என்ன, அங்கங்க நம்ம கேட்கக்கூடியதான சத்வரஜதமோ குணங்களை பத்தி இங்க ஒரு அறிமுகம் சொல்றார். குணங்களை சொன்னா போறாது, அந்த குணங்கள் எங்கிருந்து வந்தது, அதனுடைய காரியம் என்ன, அது தெரிஞ்சுட்டா அதற்கு மேல முக்கியமான பிரயோஜனம் அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டது குணாதீதன் அந்த ஸ்வரூபத்தை நம்ம அடையணும். அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்றது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இங்க வருது. அதாவது திருத்தீய ஷட்கத்துல முக்கியமான விஷயம் புருஷார்த்தத்தை சொல்லக்கூடியது அது குணாதீத லட்சணம். இங்க ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷான்னு 2 அத்தியாயத்துல என்ன சொன்னாரோ அதையே இங்க பிரகாராந்தரமா சொல்றதாக வருது. இது அத்தியாய சம்பந்தம் எப்படி சர்வம் உற்பத்தியமானம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் உற்பத்தியதே இது உக்தம். எங்க சொன்னோம், உண்டாறது எல்லாமே க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜன் இவர்களுடைய சேர்க்கையினால் உண்டாருது அப்படின்னு இது வரைக்கும் சொன்னோம். தத் கதம், சரி 2 சேர்ந்து உண்டாருதுன்னு சொன்னா எப்படி 2 சேர்ந்து உண்டாருதுன்னு சொல்லணும். தத் பிரதர்ஷனார்த்தம் பரம்பூய இத்தியாதி அத்தியாய ஆரம்பியதே. இது ஒரு காரணமா இருக்கலாம். அவதாரிகைக்கு இன்னொரு சம்பந்தமும் சொல்றார். அதுவா ஈஸ்வர பரதந்திரியோகோ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்யோகோ ஜகத்காரணத்துவம் நது சாங்கியானாம இவ ஸ்வதந்திரியோகோ இத்தேவம் அர்த்தம். அதாவது க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜன் ரெண்டுமே ஈஸ்வராதீனமாக தான் இருக்கு. அவ 2 பேர் ஈஸ்வராதீனம். அவளுக்கு ஜகத்காரணம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வராதீனமான ஜகத்காரணத்துவம்னு சொல்லணும். இல்லைன்னா சாங்கியர்கள் சொல்ல போல பிரகிருதி சுதந்திர கர்த்தி என்று சொன்னா போல ஆயிடும். அது வேண்டாம்ன்றதுக்காக இங்க இந்த விஷயத்தை சொல்றோம். பிரகிருதிஸ்தத்துவம் குணேஷுச்ச சங்கஹ சம்சார காரணம் இத்தியுக்தம். கஸ்மின் குணே கதம் சங்கஹ, இதெல்லாம் எந்த குணத்துல எப்படி சங்கம் உண்டாருது. கேவா குணாக, இந்த குணங்கள் என்ன, கதம் வாதே பத்னந்தி, இந்த குணங்கள் நம்மளை எப்படி கட்டி போடுறது. குணம்னா என்ன, குணம்ன்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தம். இங்க பாரிபாஷிகமா நம்ம இது எடுத்துட்டு இருக்கோம். சத்வரஜதமோ குணங்கள் அதை தான் சொல்ல போறார். குணம்ன்ற வார்த்தைக்கு கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கயிறுக்கும் குணம்னு சொல்றது உண்டு. அதனாலதான் அது பந்தனம் பண்றதுனாலையும் அப்படி சொல்றது. குணம்னா அப்பிரதானம்னு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தமும் பொருந்தும். அப்ப இங்க நம்ம எந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போறார். குணேபியஸ்ச மோட்சணம் கதம் சியாத், இந்த குணங்கள்ல இருந்து நம்மளுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும். சரி வந்தாச்சுன்னு எப்படி தெரியும். நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம், சாதனங்கள்லாம் படிச்சிட்டோம், சரி அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறோம், ஈஸ்வரார்ப்பணமாக கர்மா பண்ணுறோம், பக்தி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அது போய் அடைஞ்சாச்சுன்னு எப்படி தெரியும். முக்தஸ்ய லட்சணம் வக்தவ்யம் இத்தேவமத்தம் ச பகவான் உவாச்ச பரம்பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானம் உத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ. பரம்பூய, பரம்னா மேல், ஞானம், பரம் ஞானம் வக்ஷ்யாமின்னு அன்வயம் பண்ணணும். இதுக்கு ஏன் பரம் அப்படின்னா பரவஸ்து விஷயத்வாது. உத்தமம் ஞானம்னு வேற சொல்றார். எதை காட்டிலும் உத்தமம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஞான சாதனங்கள் சிலது சொன்னார், அமானித்தம் அதம்பித்வம்னு. அந்த சாதனங்களை விட இது உயர்ந்ததான சாதனம்னு சொல்ல வரல. அப்ப எதை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னா யஜ்ஞாதி சாதனங்களை போதிக்கக்கூடிய ஞானத்தை விட இது உயர்ந்தது. ஏன்னா அது நஸ்வரமான பலனை கொடுக்கக்கூடியது, இது சாஸ்வதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த ஞானம் உயர்ந்தது. ஞானானாம் இது ந அமானித்வாதீனாம் கிந்தரி யஜ்ஞாதி ஹேது யஜ்ஞாதி ஞேய வஸ்து விஷயானாம் அப்படின்னு சொல்றார். அவைகள்லாம் மோட்சத்துக்காக இல்லை, மற்ற புருஷார்த்தங்களுக்காக. அது எப்படி தெரிஞ்சதுன்னா யஜ்ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்தி மிதோகதா இதஹ, இந்த சம்சாரத்திலிருந்து உயர்ந்ததான சித்தியை அடைந்தார்களோ, அதனால் அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன். இது 14 அத்தியாயம் 13 அத்தியாயத்தினோட தொடர்ச்சியா வருது. 13 அத்தியாயம் பகவான் தான் முடிச்சார். திரும்பி அர்ஜுனுவாச்சல்ல, பகவானே திரும்பி ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்சன பரம்பூய, மேலும் நான் சொல்றேன்ப்பா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இந்த சித்தின்னு பராம் சித்தின்னு சொன்னாரோ இல்லையோ, இது எப்படிப்பட்டதுன்னா இது ஐகாந்திகத்துவம். அந்த அந்த மோட்சம் எனக்கூடியதான ஒரே பலனை குறித்து வரக்கூடியது. இதம் ஞானம் உபாசித்ய மம சாதர்மியம் ஆகதாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயே ந வதந்தி ச.
இந்த ஞானத்தை உபாசித்தியன்னா அனுஷ்டாய, இந்த ஞான சாதனத்தை அனுஷ்டானம் செய்து சாதர்மியம், சாதர்மியம்னா அவருக்கு சமான தர்மம்னு இல்லை, மத் சுரூபதாம் ஆகதாக நது சமான தர்மதா சாதர்மியம். அவருக்கு சமான தர்மத்தோடு இவன் ஆகிறான்னு சொல்ல முடியாது. ஏன் அவருக்கு சமான தர்மத்தோடு ஆகிறான்னு சொல்ல முடியாதுன்னா இருக்கிறது ஒருத்தர் தான். அப்போது ரெண்டு பேருக்கு வந்து சமான தர்மம்னு சொல்ல முடியாது. அவருடைய சொரூபத்தை நது சமான தர்மதா சாதர்மியம் மத் சொரூபதாம், அதுதான் சாதர்மியம். க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரையோகோ பேத அனபியபுகமா கீதா சாஸ்திரே அங்கங்கே ஞாபகப்படுத்திகிட்டே வரார். பலவாதஸ்சயம் ஸ்துத்தியர்த்தம். அப்போ இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்துத்தியர்த்தம். நம்ம இந்த ஞான சாதனத்தை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும். பராம் சித்தியம் இதோகதான்றதுனால உயர்ந்ததான புருஷார்த்தம் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதில் ஒரு தாத்பரியம் வரும். அதற்காக அது எப்படிப்பட்ட சித்தினா, சர்க்கேபி ந உபஜாயந்தே, அடுத்த சிருஷ்டி கல்பத்திலையும் அடுத்த கல்ப சிருஷ்டிலையும் வரப்போகிறதில்ல. பிரளயத்தில் இவாளுக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறதில்ல. ஏன் சிருஷ்டி பிரளயம்னா இந்த பிரகிருதிக்கு உட்பட்டது. பிரகிருதின்றது குணங்களுடைய சேர்க்கை. இவன் குணாதீதனா போக போகிறான்னு மேலே சொல்ல போகிறார். அதுக்காக இப்படி சொல்கிறார். அந்த க்ஷேத்ரஜ்ய சம்யோகம் சொன்னாரே, அது எப்படிப்பட்ட சம்யோகம்? மம யோடிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத சர்வயோனிஷ கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதப்பிதா. இந்த மகது பிரம்ம இதெல்லாம் வந்து அந்த காரணத்துக்கு விசேஷம். யோனினா சர்வபூதானாம் காரணம் பிரகிருதி. இந்த பிரகிருதி தான் வந்து இங்கே காரணமாக சொல்லியிருக்கு. அதற்கு தான் விசேஷனம் மகத்துன்றதும் பிரம்மன்றதும். பிரம்மனை நம்ம வந்து பரமாத்மான்னு ஏமாந்து போயிடக்கூடாது. மகத்து பிரம்ம இது யோனிரேவ விசேஷியதே தஸ்மின் மகதி பிரம்மணி யோனௌ பிரகிருதௌ. அந்த கர்ப்பம் இரண்ய கர்ப்பஸ்ய ஜன்மன பீஜம். இந்த இரண்ய கர்ப்பன் எனக்கூடியதான பிரஜாபதிக்கு அவர் உண்டாகிறதுக்கான காரணத்தை ததாமி நிக்ஷிபாமி பரமாத்மா உண்டு பண்ணுறார். அந்த பிரகிருதியிலிருந்து இரண்ய கர்ப்பனை உண்டு பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். க்ஷேத்ரஜ்ய பிரகிருதி துவய சக்திமான் ஈஸ்வர. அப்போ ஈஸ்வரன் யார்? க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜ்யம். இந்த ரெண்டு பிரகிருதி அது முதலேருந்து அதான் பார்த்தோம். 7ஆம் அத்தியாயத்தில் சொன்னது, போன அத்தியாயத்திலையும் அதை பார்த்தோம். அந்த ரெண்டு பிரகிருதியோட சக்திமான் ஈஸ்வரக அகம். அவித்யா காம கர்ம உபாதி ஸ்வரூபானு விதாயினம் க்ஷேத்ரஜ்யம். இங்கே க்ஷேத்ரஜ்யம்ன்றது வந்து அவித்யா காம கர்ம இந்த உபாதியினால உபாதி ஸ்வரூபானு விதாயி. எப்படி பரந்ததான ஆகாசமானது அந்த கடன்ற உபாதி ஸ்வரூபத்தோட கடாகாசம்னு ஒரு பரிச்சின்னமாகிறதோ, எப்படி சூரியனானவர் ஆகாசத்தில் இருந்தாலும் ஜலத்தில் பிரதிபிம்பம் வரும்பொழுது அந்த ஜலம் அசைஞ்சால் அவரும் அசைகிறா போல காணப்படுறாரோ, அதுதான் உபாதி ஸ்வரூப அணுவிதாயின்றது. அந்த உபாதி என்ன ஸ்வரூபம் எப்படி இருக்கோ அதுபோல உபாதியில் பிரதிபிம்பிக்கக்கூடியதான வஸ்து தெரியறது. அதுபோல உபாதி ஸ்வரூப அணுவிதாயினம் க்ஷேத்ரஜ்யம். அவர் தான் க்ஷேத்ரஜன். க்ஷேத்ரேன சம்யோஜயாமி. அந்த க்ஷேத்ரஜனும் க்ஷேத்திரத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அதுதான் சம்பவ உற்பத்தி சர்வபூதானாம். எப்படி வருது? இரண்ய கர்ப்ப உற்பத்தி துவாரேன அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது சர்வயோனிஷ கௌந்தேய மூர்த்தைய சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனு அகம் பீஜம். அதனால் இவா ரெண்டு பேரையும் நான் தான் உண்டு இவா ரெண்டு பேர் மூலமாக ரெண்டு பிரகிருதி மூலமாக எல்லாத்தையும் நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம். கே குணாக கதம் பத்னந்தின்னு சொன்னோமோ இல்லையோ, அதுக்கு சொல்கிறார் சத்வம் ரஜஸ்தம இது குணா பிரகிருதி சம்பவாக. தெரிஞ்ச விஷயந்தான் அது. இந்த பிரகிருதியில் சத்துவம் ரஜஸ்தமகன 3 குணங்கள். நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேகினம் அவ்யயம். அவ்யயம் தேகினம் இந்த பரமாத்ம சுரூபமாகவே இருக்கக்கூடியதான இந்த தேகி சேதனமான ஆத்மா, அதை இந்த தேகத்தில் இந்த 3 குணங்கள் கட்டுப்படுறது. எப்போ இவன் குணவசமாக குணபரதந்திரனாகிறானோ அப்போ இவனுக்கு ஜீவனுக்கு ஜீவத்துவம் வருது. குணா இவ நித்தியபரதந்திராக க்ஷேத்ரஜ்யம் பிரதி. ஏன்னா அவித்யாத்மகத்வாத் அப்படின்றாருங்க. அப்போ என்ன இருந்தீங்க? தம் ஆஸ்பதீகிருத்திய ஆத்மானம் பிரதிலபந்தே இது நிபத்னந்தி. இந்த 3 குணங்களை இவன் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால இவனுக்கு அந்த ஜீவஸ்வரூபம் வருது. அதனால நிபத்னந்தி குணங்கள் இவனை கட்டி போடுறது அப்படின்னு சொல்றார்.
அதாவது குணத்தோடு இவனுக்கு ஒரு அத்தியாசம் ஏற்படும் பொழுது குணத்தினுடைய ஒரு சம்பந்தம் வஸ்துவித்தியா சம்பந்தமே இருக்கக்கூடாது. இதுக்கு குணங்களுக்கும் புருஷனுக்கும் சைத்தன்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த ஆவித்திகமான சம்பந்தம் எப்போ வருதோ அப்போ இவன் சம்பந்தப்பட்டா போல வருது. அதனால இவனுக்கு பந்தம் வந்தா போல் ஆகிறது. நிபத்னந்தி இவ அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி வருது, தத் கதம் மிக நிபத்னந்தி நனு தேகி ந லிப்பியத்தை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அனாதித்வாத் பரம்பரம்பெல்லாம் சொல்லியிருக்கு. க்ஷேத்திரஜனை பற்றி சொல்லும்பொழுது எதனுடைய சம்பந்தப்படாதவன் சொல்லிட்டு இங்கே வந்து கட்டுப்படுறதுன்னு சொல்கிறதே எப்படி எது பொருந்தும்? பூராபர விரோதம் இருக்கு. 13ஆம் அத்தியாயத்தில் சொன்னதுக்கும் இங்கே சொல்றதுக்கும் பேதம் இருக்கேன்னு கேள்வி கேட்டுண்டா அதுக்கு சொல்ற, தத் கதம் மிக நிபத்னந்தி இது அந்யதா உச்சதே பரிஹிருதம் அஸ்மாபிஹி இவ சப்தேன நிபத்னந்தி இவ. அவன் வந்து அந்த குணங்கள்னால கட்டுப்படுறது போல. இவன் சொன்ன என்னாச்சு? நிச்சயமா அவன் பண்ணலைன்னு அர்த்தம். தத்திர சத்வாதீனா சத்வசீதாவத் லட்சணம் உச்சதே. இப்போ வரிசையாக எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்லிட்டு வரார். இது லட்சணம் சொன்னாலே போகிறோம், தனியாக அதுக்கு பிரமாணம்னு ஒன்று காமிக்க வேண்டாம். ஏன்னா லட்சணமே வந்து நம்ம பிரமாணத்தினால தெரிஞ்சிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம அனுபவத்துக்கு புரிஞ்சுக்கிறா போல தான் வந்து இந்த லட்சணம் சொல்கிறார். அதனால் இவைகள் இருக்குது. லட்சணம் பிரமாணம் ரெண்டு சொன்னால இந்த பொருள் இருக்குதுன்னு தெரிய வரும். தத்திர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. இந்த சத்துவம்ன்றது வந்து நிர்மலமானது. நிர்மலம்னா பரமாத்மாவை எப்படி நம்ம நிர்மலம்னு சொல்கிறோமோ அப்படி இல்லை. அங்கே நிர்மலம்னு சொல்கிறதுக்கு என்ன, எந்த குணங்களும் இல்லைன்றதுனால அங்கே நிர்மலம்னு சொல்கிறோம். இது அப்படி இல்லை. மீதி ரெண்டுத்தை விட பார்க்கும்போது இது நிர்மலமாக இருக்குது. அதாவது இந்த காமக்ரோதாதிகள் இவைகளும் அந்த தமோகுணமும் ரஜோகுணமும் எந்த தோஷத்தை உண்டு பண்ணணுமோ அது இல்லைன்னு ஆறுது. பிரகாசமாக இருக்குன்றதுனா நிர்மலத்வாதுன்னு ஔபச்சாரிகமாக சொல்கிறது. நிர்மலத்வா ஸ்படிகமணிரிவ பிரகாசகம் அனாமயம். அனாமயம்னா நிருபத்ரவம், உபதிரவம் இல்லாதது சத்துவம் பத்னாதி. ஏன்னா அதுவும் பந்தகம், அதனால் அந்த நிர்மலத்தை இங்கே சொல்ல முடியாது. எங்கே பத்னம் பண்ண சுகசங்கேன அப்படின்னா சுகீஹம்னு நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறதோ இல்லையோ. இவன் கேவல பிரஜானம் பிரம்ம விஜானம் ஆனந்தம் பிரம்மன் ஆனந்த கணமாக இருக்கக்கூடியவனை கேவலமாக ஒரு விஷயத்தை பார்த்ததுனால சுகீஹம்னு தோன்றதே. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப குறைச்சல் தானே. இருந்தாலும் வந்து துக்கின்றதோட சுக்கின்னு பண்ணுறதோ இல்லையோ, அந்த மட்டும் இது கொஞ்சம் வசதி. அதாவது கேவலம் ஆனந்த கணமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை ஒரு விஷய சம்பந்தத்தினால சுக்கின்னு சொல்கிறதுனால இது வந்து உயர்ந்தது. அதோட பார்க்கும்போது இது தாழ்ந்தது. ஆனால் மீதி ரெண்டு குணங்களை பார்க்கும்போது அவைகள் துக்கி அகம் அக்ஞன்ற அப்படிப்பட்ட அனுபவத்தை விட அகம் சுக்கின்ற அனுபவத்தை உண்டு பண்ணுறதுனால இது வந்து உயர்ந்தது. ஆனாலும் பத்னந்தி இவன் வந்து சுக்கியகம் அப்படின்னு இவனுக்கு விஷயபூதஸ்ய சுகசி விஷயினி ஆத்மனி சம்ஸ்லேஷாபாதனம் மிருஷைவ சுகே சஞ்சலம். அது போய் தான் அது. அப்போ இவைகள்லாம் என்ன விஷயம்னா இச்சாதி திருத்தியந்தம் நம்ம முன்னாடி பார்த்ததையே சொல்கிறார். அஸ்வாத்மபூதே சுகே சஞ்சயிதி இவ. அந்த சுகத்தில் இவனை சேர்க்கிறா போல, இந்த விஷயத்தில் சேர்க்கறதுனால இவனுக்கு சுகித்துவ ஆபாதனம் பண்ணுறது போல, இவனை சுகியாக மாற்றுறது போல. இவனை வந்து அந்த குணம் சுகியாக மாற்றலை. இவன் ஆனந்த சுரூபந்தான். இருந்தாலும் இவனுடைய ஆனந்தங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் சேர்றதுனால அந்த சத்துவகுணத்தினுடைய பிராபல்யத்தினால சுகீயகம் எனக்கூடியதான இவனுக்கு ஒரு பிரமம் வருது. அது இந்த குணம் பண்ணுறது. அடுத்த குணம் ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கவுந்தைய கர்மசங்கேன தேகினம். இதுவும் ஸ்பஷ்டம். அடுத்த குணம் வந்து ரஜோகுணம். அது என்ன பண்ணுறது? ராகாத்மகம் வித்தி. அது ராகாத்மகம் ஆசை இவைகளை உண்டு பண்ணக்கூடியதாக தெரிஞ்சுக்கோ. அது திருஷ்ணாசங்க சமுத்பவம். அது எப்பவுமே இவனுக்கு திருஷ்ணாசங்கையோகோ சமுத்பவம் திருஷ்ணாசங்க சமுத்பவம். இந்த திருஷ்ணா அப்படின்னா ஒரு எப்பவுமே நமக்கு இது வேணும் வேணும்னு ஒரு தாகம் நமக்கு ஒரு அவா இருந்துட்டே இருக்கு. அது அப்புறம் இன்னொன்று பற்று. இது வந்து இந்த ரஜோகுணம் பண்ணக்கூடியதான காரியம். தத்து நிபத்னந்தி. அது என்ன பண்ணுறது இவனுக்கு? இது ரெண்டும் இருந்தால் என்ன ஆகும்? இது ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு ஒரு திருஷ்ணா இருந்தாலோ இல்லை ஒரு நோத்தோட சேர்ந்தாலோ அப்போ என்ன பண்ணோன்னா தானாக இவனை ஒரு கர்மா செய்ய வைக்கும். நமக்கு இது வேணும்னு மனசில் என்ன இருந்தால் உடனே அதை அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவோமோ பண்ணுவோம். திருப்தியாக இருந்ததுன்னா எந்த முயற்சியும் இருக்காது. இவனுக்கு அந்த திருப்தி நித்திய திருப்தத்துவம் இல்லாமல் இவனுக்கு திருப்தியே இல்லாமல் பண்ணி விட்டுறது. அதனால் இவன் தான் கர்மா பண்ணுறான். கர்மா பண்ணுறதுனால
கர்ம பலத்தை அனுபவிக்கிறான். கர்மசங்கேன திருஷ்டார்த்தேசு கர்மசு சஞ்சனம் தத் பரதா கர்மசங்க. அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுலையே பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அது வரைக்கும் அடுத்தது இது பண்ணோம் இது பண்ணோம் இது பண்ணோம், நாளைக்கு அடுத்த நாள் 10 வருஷம் ஜன்மா முழுக்க என்ன பண்ணணும்ன்ட்டு இவனை தொடர்ந்து கர்மாவில் விரட்டின்ண்டே இருக்கு. அதுதான் தத் பரதா, அதுதான் கர்மசங்க. தேன நிபத்னாதி ரஜக தேகினா தமஸ்துவஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. இந்த மூணாவது இருக்கே தமஸ், இது என்ன பண்ணுறதுன்னா அஜ்ஞானஜம், அஜ்ஞானத்தினால் ஏற்படுறது. அஜ்ஞானாத் ஜாதம் அஜ்ஞானஜம், இது மோகனம் மோககரம், நமக்கு மோகத்தை உண்டு பண்ணுறது. மோகம்னா என்னன்னு சொல்றார், நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் மாற்றி புரிஞ்சுதான் அதுக்கு மோகம். அதுதான் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி. பிரமாதச்ச ஆலஸ்யம்ச்ச நித்ராச்ச பிரமாத ஆலஸ்ய நித்ரா. பிரமாதம்னா ஏமாந்து போகிறது, ஆலஸ்யம்னா சோம்பேறித்தனம், இது வேண்டாம் இப்போ போகிறோம் அப்படின்றது. நித்ரா ஸ்பஷ்டம். இவைகளில் அவனை சேர்த்து வைக்கிறது. ஒரு காரியம் பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும்னு இருக்கும்போது இப்போ வேண்டாமே, இது பண்ணாட்டி பரவாயில்லையா, நம்ம எவ்வளோ யோசிக்க வைக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது தமோ குணத்தினுடைய பிரபாவம். தாபிஹி பிரமாத ஆலஸ்ய நித்ராபி தத் தமஹ நிபத்னாதி பாரத. குணானாம் வியாபார சங்கேபத உச்சதேன்னு திரும்ப சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நிர்வாகம் வேலை பார்த்து 1/2 மணி நேரம் கொடுத்தா போராதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மேலே கொடுத்தாலும் ஒரு 5 நாளில் காரியக்கிரமம் முடியணுமோ இல்லையோ. இப்போ அந்த அத்தியாயங்கள்லாம் அந்த கஷ்டம் இருந்தது. இது அடுத்த அத்தியாயத்தில் ஒரு சௌகரியம். இப்போவே நிறுத்தினா கூட இது வரைக்கும் கேட்டதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் இல்லையோ. இந்த குணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா சரி இதுதான் இருக்குன்னா இப்போ இதை விவேச்சனை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த மட்டும் பிரயோஜனம். இந்த அத்தியாயங்கள்லாம் அப்படிப்பட்டதான அத்தியாயம். எந்த அளவுக்கு கேட்டோமோ அதை உள்ளே வாங்கிட்டு கொஞ்சமாவது நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு வந்ததுன்னா அந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம். பூர்த்தியாக தெரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. அதனால் இந்த அத்தியாயம் 1/2 மணி நேரத்தில் சுலபமாக நிறுத்திடலாம். சத்துவம் சுகே சஞ்சயதி ரஜக்கர்மாணி பாரத ஞானம் ஆவருத்தியது தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. சொன்னதே திரும்ப சொல்ல, சத்துவம் சுகே சஞ்சயதி. சத்துவம்னா என்ன பண்ணுறது, இந்த சுகத்தோட கட்டி போடுறதுன்னு தான் சொல்லணும். சுகத்தை கொடுக்கறதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த குணத்து மேலே ஒரு பிரீத்தி வந்துடும். சத்துவகுணத்தை விருத்தி பண்ணிக்கணும்னு வேண்டாம், குணாதீதனாக போகணுன்னு தான் மேல் அத்தியாயத்தில் தாற்பயம் இருக்குது. சத்துவம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மாணி ஞானம் ஆவருத்தியது தம. இந்த தமஸ் என்ன பண்ணுறது, இருக்கிற ஞானத்தை மறைச்சு பிரமாதே சஞ்சயதி, அந்த நம்மளை ஏமாற்றி விட்டுறது. ரஜஸ் தமஸ்சா இது எப்படி பண்ணுறது, உத்தம் காரியம் கதா குர்வந்தி அப்படின்னா இப்போ 3 இருக்கு. ஒரு பக்கம் சத்தம் பிடிச்சி இழுக்கிறது ஞானம் சுகம்க்கு, ரஜோகுணம் இன்னொரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது. இப்போ இந்த முப்பிரி நூல்னு சொல்லுவோமோ இல்லையோ, 3 விதமான நூல் சேர்த்து போட்டு கட்டியிருக்கு. ஒன்று ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னு எடுத்துக்கோங்க. 3 பக்கமாக இழுக்கும்போது அப்போ என்ன ஆகும், இவனுக்கு ஒரு சமயம் சத்துவம் இருக்குது. சத்துவம் இருக்கும்போது ரஜஸ்தமோ குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 3 குணமும் நித்தியமாக இருக்குது. அப்போ எப்படி சத்துவகுணமானது தன்னுடைய காரியத்தை பண்ணுறது, ரஜோகுணம் தன் காரியத்தை எப்படி பண்ணுறது, தமோகுணம் எப்படி காரியத்தை பண்ணுறது. ஏன்னா சத்துவம் ஞானத்துக்கு இழுத்துன்னு போகும்போது தமோகுணம் இவனை அஜ்ஞானத்துக்கு இழுத்துன்னு போகணும். ரஜோகுணம் இவனுக்கு காரியத்தை பண்ண தூண்டும் போது தமோகுணம் இவனுக்கு நித்திரையை கொடுக்கணும். 3 ஒன்றா இருக்கே, 3 ஒரே சமயத்தில் காரியம் எப்படி செய்யும். 3 ஒன்றா இருந்ததுன்னா பரஸ்பர விரோதம் இருக்கே, அப்போ காரியமே நடக்காது. இந்த உங்களுடைய சித்தாந்தமே தப்பாக இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவாள். யாரும் சத்துவரஜோ குணங்கள் கண்ணில் பார்க்கல, இப்படி இல்லை இருந்தால் இப்படி நடக்கும் நம்ம காரியம் பண்ணுற போல சயின்ஸில் ஹைப்போதட்டிக்கல்னு சொல்லுவோமோ இல்லையோ. அதுபோல் இந்த ஹைப்போதசிஸ் தப்பாக தானே இருக்குது. 3 விதமாக இருந்தா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார். ரஜஸ் தமஸ்ச அபிபூய சத்துவம் பவதி. இந்த சத்துவம் என்ன பண்ணுறது, சில சமயத்தில் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் கீழே தள்ளி அதை ஜெயிச்சு இது மேலே வருது. அப்போ சத்துவம் தன் காரியத்தை சாதிச்சுக்கிறது. 3 இருந்தாலும் மீது 2 குறைச்சலாக இருக்குது, இது கொஞ்ச நேரம் இது தூக்கியிருக்கு. அப்போ சத்துவத்தினுடைய காரியம் நடக்கிறது. ரஜஸ் சத்துவம் தமஸ் செய்வ. அப்போது ரஜஸையும் சத்துவத்தையும் கீழே இறக்கி தமஸ் தன்னுடைய காரியத்தை பண்ணுறது சில சமயம். தமஸ் சத்துவம் ரஜஸ்ததா, தமசையும் சத்துவத்தையும் கீழே தள்ளி ரஜஸ் தன் காரியத்தை பண்ணுறது. ஆக நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, 3 பரஸ்பர விரோதமான காரியங்களை பண்ணுறது,
மூணு சமமாக இருக்கும்போது இவனுக்கு எந்த ஒரு பலனும் உண்டாகாது. குணங்கள் எப்படி இவனை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு நியாயமாக அந்த கேள்வி வந்திருக்கணும். வரலைனாலும் வர வச்சு பகவான் தான் பதில் சொல்கிறார். இது மூணு இருந்தாலும், மூணு பரஸ்பர விரோதம் இருந்தாலும், ஒரு குணமானது சில சமயங்களில் ரெண்டுத்துக்கு கீழே தள்ளி தன்னோட காரியத்தை பண்ணுறது. அதனால் இவனுக்கு அந்தந்த சமயத்தில் அந்த பந்தம் வருது. இதிலிருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் கிடைக்கிறது. எப்போவுமே சத்துவகுணம்னோ, எப்போவுமே ரஜோகுணம்னோ, எப்போ தமோ குணம்னோ கிடையாது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, சத்துவம் ஞானத்தை உண்டு பண்ணுறது, சத்துவம் உண்டு பண்ணுறது இல்லை, சத்தோட சேர்த்து வைக்கிறது, சுகத்தோட சேர்த்து வைக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா, இப்போ நம்ம சத்துவ விருத்திக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சத்துவ விருத்திக்கு முயற்சி பண்ணுறதுனால என்னாகும்? கர்ம சங்கம் குறையும், இந்த மோகம்ன்றது போகும். அப்போது நமக்கு சத்துவத்தினால ஞானத்தை அடைஞ்சோன்னா தத்துவ ஞானத்துக்கு நமக்கு யோக்கியத்தை அதிகமாகும். இதனால தான் மேலே வரக்கூடிய அத்தியாயங்களில் சத்வாதிக்கியத்துக்கு என்னன்றது ஆகார விவகாரங்கள்லேருந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றார். அதுக்கு இது ஒரு பீஜமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல சர்வத்வாரேஷு தேகேஸ்மி, இப்போ நமக்கு எப்படி இருக்கு? இது சரி, இப்போ எனக்கு என்ன குணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வழி சொல்றார். சர்வத்வாரேஷு தேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தை ஞானம் யதா சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாது விவருத்தம் சத்துவமித்யுத. இப்போ நம்ம எப்படி நம்மளே பரீட்சை பண்ணிக்கிறது? எப்போ நமக்கு புலன்கள்னால இந்த ஞானம் விருத்தியாகிறதோ, அப்படின்னா சர்வத்வாரேஷுனா ஆத்மன உபலப்தி துவாராணி ஸ்ரோத்ராதீனி சர்வாணி கரணானி தேஷு அந்தக்கரணசு புத்தே விருத்தி பிரகாஷ. ஒரே சமயத்தில் எல்லாத்துலேயும் இல்லை, அந்த பரியாயமாக நமக்கு ஒரு ஞானம்னு ஒன்று வந்ததுன்னா பிரகாஷ தேயஸ்மின் உபஜாயதே ததேவ ஞானம் எதா ஏவம் பிரகாஷ ஞானாக்கிய உபஜாயதே. எப்போ இந்த மாதிரி ஒரு பிரகாசம் உண்டாருதோ நமக்கு இப்போ ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ சத்துவத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரஜசக உத்பூதஸ் இதம் சின்னம் அப்படியே இருக்கு பாஷ்யத்தில், இதம் சின்னம். நமக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது? லோப பிரவருத்தி ஆரம்ப கர்மனாம் அசமஸ்பிருஹா ரஜசேதானி ஜாயந்தே விவருத்தே பிரதர்ஷப. லோபகனா பரதிரவிய ஆதித்ஸா, இன்னொருத்தனுடைய திரவியம் நமக்கு வேணும்னு இருந்ததுன்னா அப்போ லோபம். பிரவருத்தி பிரவர்த்தனம் சாமானிய சேஷ்டா, ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும்ன்றது சாமானிய சேஷ்டா. ஆரம்ப கசிய கர்மனா, இந்த வேலை பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து கர்மா பண்ணிட்டு இருக்கிறது. அசமக அனுபசமக ஹர்ஷராகாதி பிரவருத்தி, உபசமம் இல்லாமல் ஹர்ஷம் ராகம், ஹர்ஷம்னா சந்தோஷம், ராகம் எனக்கு இது வேணும் வேணும்ன்றது, இதில் இருக்கக்கூடியதான பிரவருத்தி. ஸ்பிருஹா சர்வசாமானிய வஸ்து விஷயா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, விஷயா திருஷ்ணா. ரஜசி குணே விவருத்தே ஏதானி லிங்கானி ஜாயந்தே அப்பிரகாஷோ அப்பிரவருத்திச்ச பிரமாதோ மோக ஏவச்ச தமசேதானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தன. இதுவும் அதே போல் அப்பிரகாஷனா அவிவேகம், அத்தியந்தம் அப்பிரவருத்திச்ச, பிரவருத்தி ஏற்பட வேண்டிய காலத்தில் கூட பிரவருத்தி பண்ணாமல் வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அது பிரவருத்தி அபாவ. தற்காரியம் பிரமாத மோக ஏவச்ச, இதுக்கு அவிவேக மூடதா இத்தியர்த்தகன்னு பாஷை. அது தமசி குணே விவருத்தே, தமசு அதிகமாக இருக்கும்போது இவைகள் நடக்கிறது. இப்போ மரணத்வாரேனாபி எத் பலம் பிராபியதே ததபி. சரி, இது வாழற காலத்தில். மரண காலத்தில் என்ன? எதா சத்வே பிரவருத்தேதோ பிரளயம் வியாதி தேக, சத்துவம் அதிகமாக இருக்கும்போது பிரளயமான ததா உத்தம விதான் லோகான் அமலான் பிரதிபத்தியதே. ரஜோகுணம் ஆதிக்கத்தில் அவன் மரணத்தை அடைந்தானேயானால் ததா பிரளீன கர்மசங்கேஷு ஜாயதே, அந்த கர்ம அதிகமாக பண்ணக்கூடியதான ஒரு ஜன்மா இவனுக்கு வருது. ததா பிரளீன ஸ்தமசி மூட யோனிஷு ஜாயதே. இது ஸ்பஷ்டம். அதீத ஸ்லோகார்த்தத்தையோ சங்கேபத்தை உச்சதே கர்மண சுகிருதஸ்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம். இது எல்லாம் சேர்த்து இப்போ என்ன சொல்ல வர்றார் மொத்தமாக? சுகிருதஸ்ய கர்மண ஆகு, சுகிருதம் நல்ல கர்மாக்கள் பண்ணி அதனுடைய பலனாக இருக்குமேயானால் அது சாத்விகம் நிர்மலம் பலம். இது சாத்விகமான பலம், சத்துவத்திலே சாத்விகம் தானே, அது ஒன்று. நிர்மலம் நான் முன்னாடி சொன்னது போல
காமக்ரோதாதிகள் அதுக்கு வழிவகுக்காததான பலத்தை கொடுக்கிறது. ரஜசஸ்து பலம் துக்கம், அஜ்ஞானம் தமச பலம். இது 3 சொல்லியாச்சு. சத்வாத் சஞ்சாயதே ஞானம், இது கடைசியில் உபசம்ஹாரம் பண்றார். சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோபயேவச்ச பிரமாத மோகோ தமசோ பவதோ ஜானமேவச்ச ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாம் அத்தியே திஷ்டந்தி ராஜசா ஜெகன்யகுணவருத்தஸ்தா அதோ கச்சந்தி தாமசான்னு சொல்லியாச்சு. இப்போ குணங்களை பற்றி நம்மளுக்கு ஓரளவு சொல்லிட்டார். ஏன்னா மேலேயும் நிறைய வரப்போகிறது, அதனால ஓரளவுன்னு சொன்னேன். சரி, இப்போ இந்த குணத்திலிருந்து எப்படி வெளியில் வருது, எப்படி மோட்சம்? நானியம் குணேபிய கர்த்தாரம் யதா திரஷ்டானு பசியதி குணேபியஸ்ச பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி. இது ரொம்ப முக்கியம். நானியம் குணேபிய கர்த்தாரம், இந்த குணங்களை விட செய்யக்கூடியவன் கர்த்தா யாரும் இல்லை அப்படின்னா அகம் கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். வரக்கூடியது எல்லாமே இந்த குணங்கள்னால ஏற்படக்கூடியது. எதா திரஷ்டானு பசியதி, அப்படி இந்த திரஷ்டாவாகவன் நம்மளை திரஷ்டான்னு போட்டிருக்காருங்க. நம்ம குணங்களுடைய சேஷ்டையை வெறுமனை பார்த்துட்டு இருக்கோம். இது வரக்கூடியது எல்லாமே இந்த 3 குணங்களுடைய செயல்தான், அதனுடைய விளைவு தான் அப்படின்னு பார்க்குறோமோ. ததா குணேபியஸ்ச பரம் வேத்தி, அப்போ என்ன ஆகுது? குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக குணாதீதமான ஸ்வரூபத்தை இவன் தெரிந்து கொள்கிறான். மத்பாவம் சோதி கச்சதி. குணானேதான் அதீத்தியத்ரீன் தேகி தேக சமுத்பவான். இந்த 3 குணங்களை அதீத்தியன்றதுக்கு ஜீவன் நேவ அதிக்கிரமிய அப்படின்னு போட்டார். 3 குணம் தாண்டது அப்படின்னா மரணானந்தரம் தாண்டது இல்லை, ஜீவன் நேவ, அது ரொம்ப முக்கியமானது. அதிக்கிரமிய, இந்த வாழும் காலத்திலேயே குணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு மாயோபாதிபூதான் அதிக்கிரமிய 3 குணங்களையும் ஜன்ம மிருத்து ஜராதுக்கை விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே, இவைகளிலிருந்து இவன் விடுபடுகிறான். இதுக்கு மேலே குணாதீத லட்சணம் சொல்றார். 2வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரோ அதே போல கைலிங்க ஸ்திரீன் குணானேதான் அதீதோ பவதி பிரபோ, அர்ஜுனன் கேட்கிறார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதானே அப்படின்னா அங்கே வேற சந்தர்ப்பத்தில் சொன்னது. இது 3 குணங்களை வச்சுட்டு வாழும்போது நமக்கு என்னென்ன நிமித்தங்கள், அதனுடைய என்ன சின்னம்னு சொன்னார். மரண சந்தர்ப்பத்தில் என்ன, எப்படிப்பட்ட குண ஆதிக்கத்தில் அவன் போனானேயானால் எந்த விதமான பிறவி கிடைக்கும்னு சொன்னார். குணத்தினுடைய பலன் சொன்னார். அப்போ மோட்சத்துக்கும் அந்த குணங்கள்லேருந்து தாண்டி போனால் எப்படி வரும்னு குணாதீத ஸ்வரூபத்தை கேட்குறாப்போ. கிமாச்சார கதம் செய்தான் 3 குணான் அதிவர்த்ததே. ஸ்ரீ பகவான் வாச்ச பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ ந துவேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவருத்தானி காஞ்சதி. பிரகாஷம் பிரவருத்திஞ்ச மோகம், இது 3 குணங்களுடைய காரியம். இவைகளை சம்பிரவருத்தானி ந துவேஷ்டி ந காஞ்சதி நிவருத்தானி ந காஞ்சதி. இந்த குணங்களுடைய பலனானது இவனுக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி இவன் அதை பற்றி பொருட்படுத்துவது இல்லை. அதுக்கு எப்படி சொல்றாருன்னா உதாசீன வதாசீன குணேர் யோன விசால்யதே உதாசீனவது ஆசீன. உதாசீன கஸ்யஜித் பட்சம் பஜதே ததா அயம் குணாதீதத்துவ உபாய மார்க்கே அவஸ்திதः ஆசீனः ஆத்மவித் குணைஹி யஹ சந்நியாசி ந விசால்யதே விவேக தர்ஷனாவஸ்தாதः. இப்போ விவேக தர்ஷனத்தோடு இருக்கிறதுனால அந்த குணங்களுடைய சுரூபத்தோட இவன் சேர்ந்து பார்ப்பதில்லை. உதாசீனவது, எந்த ஒரு பட்சத்தையும் எடுத்துக்காமல் குணயோன வச்சால் குணாவர்த்தந்த இத்தியவ யோகபதிஷ்டது, எல்லாம் அந்த குணங்களோட செயல்பாடு தான், இதனால் எனக்கு ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. சமதுக்க சுகஸ்வஸ்த சமலோஷ்டாஸ்ம காஞ்சன துல்லிய பிரியா பிரியோதீர துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. திரும்பவும் அதே தான் வந்திருக்கு. மானாபமானயோ துல்லியோ மித்ராரிபட்சியோ துல்லியோ மித்ராரிபட்சியோ சர்வாரம்ப பரித்தியாக குணாதீத உச்சதே. இந்த சமதுக்க சுகஸ்வஸ்த இதெல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கு. இதுக்கு முக்கியமான உபாயம் மாம்ச யோ அவ்விபச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம்ச ஈஸ்வரம் நாராயணம் சர்வபூத ஹிருதயாஸ்ரிதம், அந்த ஸ்வரூபத்தில் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கக்கூடியதான இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபம். யோ யதிஹி கர்மீவா அப்படின்னு 2 பேரையும் போடுறாரு இந்த இடத்துல. அவ்வியபிச்சாரேன ந கதாச்சித் யோ வியபிச்சாரதி, எப்பொழுதுமே அவருடைய ஸ்வரூபத்திலிருந்து கொஞ்சமும் மாறுபடாமல் பக்தி யோகேன பஜனம்னா பக்தி சைவ யோக தேன பக்தி யோகேன செய்வதே. பகவான் அடையிறது தான் இங்கே பக்தின்னு சொல்லியிருக்கார். பஜனம் பக்தின்னு ச குணான் சமதீத்திய ஏதான்,
ஏதான் குணான் சமதீத்திய இந்த 3 குணங்களையும் பிரம்மபூயாய அப்படின்னா பவனம் பூய பிரம்மபூயாய பிரம்ம பவனாய மோக்ஷாய கல்பத்தே சமர்த்தோ பவதி இத்தியர்த்தः. ஏன் அப்படின்னா பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச. இங்க பிரம்மண பரமாத்மனையி பிரதிஷ்டா அகம். இங்க அகம்ன்றதுக்கு பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தையா அப்படின்னு பண்றார். பிரதிஷ்டா சம்யக்ஞானேன பரமாத்மதையா நிச்சயத்தே. நான் பரமாத்மாவானவர் பிரதிஷ்டா அகம் பிரத்யேகாத்மத்தையா நான் இருக்கிறதுனால அது அமிர்தஸ்வரூபமாகவும் அவ்யயஸ்வரூபமாக இருக்கிறதுனால சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச. அதனால் அவர் அறியறதுனால இவனுக்கு அந்த நிலைமை வருகிறது அப்படின்னு சொல்லி பரமாத்மர் பிரத்யேகாத்மா பிரதிஷ்டா சம்யக்ஞானேன பரமாத்மதையா நிச்சயத்தே அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தை தொட முடிக்கிறார். இப்போ விசிஷ்டாத்வைத மத ரீதியில் 14வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இதனுடைய சுருக்கமும் கீதார்த்த சங்கிரகத்தில் அனுகிரகிச்சிருக்கார். குணபந்த விதாதேஷாம் கர்த்திருவம் தன்னிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியதே.